பார்த்துட்டு இருக்க? சும்மாதான். இல்லை இல்லை, நீ எதுக்கோ என்னை பார்த்துட்டு இருக்க. என்னன்னு சொல்லு. சரி ஓகே. ஈவினிங் நீ வீட்டுக்கு போகல? வீட்டுக்கா? ஏன், எதுக்கு? என்ன மறந்துட்டியா? நான் என்ன மறந்தேன்? நாளைக்கு சண்டே. ஆமாம், இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. இதில் என்ன இருக்கு? இதுக்காக நான் ஏன் வீட்டுக்கு போகணும்? சாட்டர்டே சண்டேனா நான் இங்கே தானே இருப்பேன். ஆமாம், சாட்டர்டே சண்டேனா நீ இங்கே தான் இருப்பேன். இன்னைக்கு சாட்டர்டே, காலேஜ் வச்சதால இங்கே இருக்க. ஆனால் நாளைக்கு சண்டே, உனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே வேற. அப்போ நீ இங்கே இருக்க மாட்டல்ல, வீட்டுக்கு போவல்ல, அதான் கேட்டேன். நீ என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உன்கிட்ட போய் நான் இப்படி பேசுகிறேன் பத்தியா? என்ன சொல்லணும்டி? நாளைக்கு உங்கள் அண்ணனோட பர்த்டே தானே? ஆமாம், நாளைக்கு என் அண்ணனோட பர்த்டே. அதை தாண்டி கேட்டுட்ருக்கேன், ஈவினிங் வீட்டுக்கு போறியான்னு. அது எப்படி நான் போகாமல் இருப்பேன்? எங்கள் அண்ணனுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவேன். ஸோ நான் கண்டிப்பாக போவேன். அதான் கேட்டேன். இந்த வருஷம் எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சது தான் நான் ஒரு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஓ, அப்போ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டியா? ஓ, வாங்கிட்டேனே. அடி பாவி, உன் ஃப்ரெண்டு ஒரே கிளாஸ் ரூமு, ஒரே ரூம்மேட்டு, ஆனால் என்கிட்ட கூட சொல்லலை பார்த்தியா? ஹே, அது என்னனுக்காக நான் ஸ்பெஷலாக வாங்கினது. அது என்னன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எனக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வேணா நீ பார்த்துக்கோ. அண்ணன் மேலே அதிக பாசக்காரி தான் நீ. ஆமாம், எங்கள் அண்ணன் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. எங்கள் அண்ணனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தெரியும், நல்லாவே தெரியும். நீ சொல்லி தான் தெரியணும் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அண்ணன் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் இருக்குது, உங்கள் அண்ணனுக்கு உன் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு. ஆமாம். அண்ணன் பர்த்டே இந்த வருஷம் சண்டே வரதால கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது யாரையும் கூப்பிடலனாலும் எங்களுக்குள்ள கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வெளியில் எங்கேயாவது போவோம்னு நினைக்கிறேன். ஸோ நீயும் வரியா? இல்லை, நான் வரல. நீ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. ஏய் வாடி, நீயும் வந்தால் ஜாலியாக இருக்கும். நீ ஹாஸ்டலில் தனியாக தானே இருக்க போகிற. நான் கிளம்பிட்டேன்னா நீ தனியாக தான் இருக்கணும். நீ யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன், வெளியிலையும் போக மாட்டேன். நான் இருந்தால் மட்டும்தானே வெளில போவேன். அப்படி இருக்கும்போது தனியாக இங்கே இருந்து என்ன பண்ணுவேன்? நீ வா, எங்கள் வீட்டுக்கு போகலாம். இல்லடி, நான் வரல. நீ போயிட்டு வா. என்ன மீரா, உன்னை எப்பெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறனோ நீ அப்பெல்லாம் வரவே மாட்டேங்கிற. ஆனால் கடைக்கு கூப்பிட்டா மட்டும் வருவேன். ஏய், கடைக்கு ஏதாவது திங்ஸ் வாங்க போவோம், அதனால வரேன். ஆனால் வீடு அப்படி இல்லைல்ல. எனக்கு என்னன்னு தெரிலடி. எனக்கு இப்போதைக்கு அங்கே வரணும்னு ஆசை வரல. ஆனால் இன்னொரு நாள் வரேன், நீ கவலைப்படாத. பார்க்குறேன் அந்த இன்னொரு நாள் எப்போன்னு. கூடி சீக்கிரம் பார்ப்பேன் நான் எப்போ வருவேன்னு. என்ன? ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அண்ணன் பர்த்டே வந்தாலே ஹாப்பியாக இருக்கும். அதுவும் அண்ணன் பர்த்டேலாம் சண்டே சாட்டர்டேலாம் வந்தால், சாட்டர்டே கூட சில டைம் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலு இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிப்பேன். ஆனால் சண்டே அண்ணனுக்கும் கடை இருக்காது, எனக்கும் காலேஜ் ஸ்கூல் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ மட்டும் அண்ணன் கூட ஜாலியாக இருப்பேன். அன்றைக்கி ஃபுல் டே அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பேன். என்ன கிட்டாலும் வாங்கி தரும் தெரியுமா? தெரியும்டி, தெரியும். எனக்கு புரியுது உன்னோட சந்தோஷம் எந்த லெவலில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆமாம் மீரா, ரொம்ப சந்தோஷமாக இருக்க. அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும்டி, இருக்கும். இதுவே உங்கள் அண்ணன் பர்த்டே இன்னைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். ஒரே புலம்பிருப்பல்ல. எங்கள் அண்ணன் பர்த்டே அன்னைக்கு, அதுவும் சாட்டர்டே, காலேஜ் வச்சுட்டாங்க. முக்கியமான எக்ஸாம் இருக்குது, இல்லைனா முக்கியமான டெஸ்ட் இருக்குது, இல்லைனா முக்கியமான லேப் இருக்குது. ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப புலம்பிருப்பேன். சாச்சா, புலம்பலாம் மாட்டேன். அப்புறம் நீனு புலம்பாம போடிங்க. ராமிசா மீரா, கண்டிப்பாக புலம்பியிருக்க மாட்டேன். லேப் ஆகுது, எக்ஸாம் ஆகுது, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிருந்திருப்பேன். அடிப்பாவி, அப்புறம் என்ன? அண்ணனோட ஸ்பெஷல் டே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே இருப்பேன்? நான் எங்கள் அண்ணன் கூட தான் இருப்பேன். அதனால எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நல்ல அண்ணன், நல்ல தங்கச்சி. ஏன்? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீயும் வாய மீரா, ஜாலியாக இருக்கும்ல. இல்லடி, நீ போயிட்டு வா. நீ எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். எங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் எப்பயுமே ஆகாது. 2 பேருமே எலியும் புனிமா தான் சண்டை போட்டுப்பீங்க. ஸோ இந்த டைமும் அப்படி ஆகும்னு நினச்சிட்டு வரமாட்டேங்கிறியா? சே, அப்படிலாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அதனால தான் நான் வரலங்கிறேன். மற்றபடி அதெல்லாம் ஒரு ரீசன் இல்லை.
உங்க அண்ணன் எது சொன்னாலும் அதெல்லாம் நான் எதுவுமே சீரியஸா எடுத்துக்கிட்டே இல்லை. ஸோ நீ எதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாத, ஃப்ரீயா விடு. ஓகே தான். ஆனா மீரா, எங்க அண்ணன் உன்கிட்ட சும்மா விளையாடும் தான். ஆனா அது சீரியஸ் எல்லாம் பேசாது. தெரியும். அதனால தான் நானும் சீரியஸா எடுத்துக்கல. ம் ம் ஈவினிங் எப்படி உங்க அண்ணன் தான் வந்து கூட்டிட்டு போறாங்களா? இல்லை மீரா, அண்ணனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால அண்ணன் வராது, நானே தான் போகணும். அப்படி என்ன வேலை? அதுவா, ஆகாஷ் அண்ணனை பார்க்க போதான். அதனால நீ ஈவினிங் வீட்டுக்கு போயிடு, நான் நைட்டு வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. ஓ, ஆகாஷ் ப்ரோவை பார்க்க போயிருக்காங்களா? ம் ஓகே ஓகே. இதோ 2 மணி சங்கு அடிச்சிட்டாங்கல்ல, வா போலாம். எல்லாத்துலேயும் உனக்கு நக்கல் தாண்டி. இதோ வந்துட்டேன். ஜனனி, வா வா உள்ள வா. மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. நீ எதுக்கு இப்படி கேட்குறேன்னு எனக்கு தெரியுது. உன் வீட்டுக்கு வந்து 1 மந்த் ஆகுது, அதனால தானே இப்படி கேட்குறேன். அப்படியா? என் வீட்டுக்கு வந்து உனக்கு 1 மந்த் ஆகுதுன்னு ஞாபகம் இருக்கா? சரி, சாரி. நீ சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப வேலை அதிகம், அதனால தான் என்னால் வர முடியல. அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா. ஓவரா பண்ணாதடி. என்னால் வீட்டுக்கு வர முடியாதுன்னு தானே தினமும் நைட்டு கால் பண்ணி பேசிட்டு தானே தூங்குறேன். சரி சரி, தினமும் நைட்டு கால் பண்ணி பேசுறதால வேணும்னா கொஞ்சமாக மன்னிச்சிடுறேன். ஆமாம், இவர் மன்னிக்கிறாராம். சரி, குட்டீஸுங்க தூங்குறாளா? ஆமாண்டி, தூங்குறா. இவ்வளோ நேரம் செம்ம சேட்டை, முடியலை. எப்படியோ சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்கேன். அண்ணன் வீட்டில் இல்லை தானே? எப்படிடி கரெக்டாக சொல்கிற? அது உன்னோட காஸ்டியூமை பார்த்தாலே தெரியுது. ஏன்டி எப்படி சொல்கிற? ஏன் காஸ்டியூமுக்கு என்ன? அண்ணன் வீட்டில் இருந்தால் அழகாக சேரீலாம் கட்டி தலையில் பூவெலாம் வச்சு, ஏன் பொட்டு கூட வச்சுட்டு அழகாக மேக்கப் போட்டுட்ருப்ப. இப்போ அண்ணன் வீட்டில் இல்லாததும் ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு தலையை கூட ஒழுங்காக செய்யலை. இதில் பொட்டும் இல்லை. இதில் இருந்தே தெரியுது அண்ணன் வீட்டில் இல்லைன்னு. ஆமாம், அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். இவன் இந்த நைட்டியை வச்சு அண்ணன் உள்ளே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறா. போடி. அண்ணா, நான் சொன்னது உண்மை தானே? அண்ணன் இல்லாதால் தானே நீ இப்படி இருக்க. இதுவே அண்ணன் இருந்தா நான் சொன்ன மாதிரி அழகாக சாரி கட்டி பொட்டு வச்சு தலை நிறைய பூ வச்சு நிறைய மேக்கப் போட்டுட்டு அப்படி தானே உட்காந்துருப்ப. சரி விடு, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஏன்டி இப்படி இருக்க? அதெல்லாம் புருஷனை மயக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்குடி. என்ன? ஆமாம், இப்போ இப்படி இருந்தேனா என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து இப்படி பாசமாக பேசுவாரா? அதுவே நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி புடவெல்லாம் கட்டி நீ சொன்ன மாதிரி பூலாம் வச்சு பொட்டுலாம் வச்சு மேக்கப் போட்டுட்டு நின்றுனா வச்சுக்கியேன், உடனே சாருக்கு பாசம் பொத்துக்கிட்டு வரும். ஓ, அப்போ இதுக்காக தான் நீ இவ்வளோ மேக்கப் போடுவியா? அப்புறம் வீட்டில் இருக்கும்போது யாராவது இவ்வளோ அளவுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு புடவையை எடுத்து சொரிச்சிக்கிட்டு அப்பப்பப்பா ஒரே கசகசன்னு இருக்கும். இவர் வேலைக்கு போகிறப்ப தான் இது மாதிரி நைட்டி ஃப்ரீயாக போட்டுக்கிட்டு ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு அந்த வாழ்க்கையே சொர்க்கம். என்ன? ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள? இதை விட நிறையவே இருக்கு. ஏன், உனக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகும்ல, அப்போ நீயும் ஆகாஷ் கிட்ட இப்படி தான் இருப்ப. நீ வேணா பாரு. ஆகாஷ்க்கு நான் மேக்கப் போட்டால் தான் என்னை பிடிக்கணும்லாம் இல்லை. நான் எப்படி இருந்தாலும் ஆகாஷ்க்கு என்னை பிடிக்கும். அதனால் எனக்கு இந்த ட்ரிக்கெலாம் கொஞ்சம் கூட செட் ஆகாது, யூஸும் ஆகாது. லவ்வு காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்ணு மட்டும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு உன்னை பார்த்தா தெரியுது. ஆய், சரி சரி விடு விடு. ஆகாஷ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. மேடம் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கணுமே. டெல்மி. ஆமாம், ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குதான், அதை சொல்லலான்னு தான் வந்தேன். அதானே பார்த்தேன். இல்லைன்னா இந்த கிளி எப்படி இங்கே பறந்து வந்திருக்கும்? நேராக அங்கே தானே போயிருக்கும். கிளி அதோட காதலனை பார்க்க தானே பறந்து போயிருக்கும். இந்த பக்கம் தப்பி தவறி பறந்து வந்துருச்சோன்னு நினச்சேன். சொல்லு சொல்லு, என்ன ஹாப்பி நியூஸு? நாளைக்கு அப்பாவும் ஆகாஷும் மீட் பண்ணி பேசிக்க போகிறாங்க. வாவ், சூப்பர்டி. அப்புறம் அப்புறம் என்ன, நாளைக்கு அப்பாவும் ஆகாஷும் பேசிக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் கல்யாணத்துக்கு. எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்பா உன்கிட்ட சொன்னாரா என்ன எனக்கு ஓகேன்னு?
இல்லை இல்லை அப்படி சொல்லலை. நான் அவரை பற்றி சொன்னேன். ஓரளவுக்கு நான் சொன்னதில் அவருக்கு ஆகாஷை பற்றி புரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்கும் நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசலான்னு சொன்னார். அதான் நாளைக்கு மீட் பண்ண போகிறாங்க. மாயா, நீ சொல்லு, நாளைக்கான மீட்டிங் ஹாப்பியாக இருக்கும்ல? நீ கவலையே படாத. நாளைக்கான மீட்டிங் நீ எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு தப்பும் நடக்காது. நிஜமாக சொல்கிறியா? ஆமாண்டி, நிஜமாக தான் சொல்கிறேன். நீ கவலையே படாத. ஆகாஷ்க்கும் உனக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அதுவும் 2 வீட்டோட சம்மதத்தோட, நீ ஆசைப்பட்ட மாதிரி. ம். மாயா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த உலகத்திலே சந்தோஷமான பொண்ணு யாருன்னு கேட்டால் அது நான் தாண்டி. அவ்வளோ சந்தோஷப்படுவேன். நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு ஜனனி. உன்னோட லைஃப்பும் உன்ன மாதிரி அழகாக இருக்கும். உன்னோட அழகு சேர்க்கறதுக்குன்னே கடவுள் ஆகாஷ்னு ஒரு ஆளை கொடுத்துருக்காங்க. அவர் உன் கூட சேர்ந்தாலே போதும். உன்னோட லைஃப் இப்போ இருக்கிறத விட இன்னுமே அழகாக இருக்கும். சந்தோஷமாகவும் இருப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு எப்பயிலேருந்தே இருக்குது. தேங்க்யூ 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 ஸோ மச் டி. நீ தாண்டி என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. போதும் போதும் ஐஸ் வச்சதெல்லாம். நாளைக்கு எங்கே மீட் பண்ணுறீங்க? எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓ, சென்டிமெண்ட்டு. ஓகே ஓகே. மாயா, இல்லடி, நீயும் ஆகாஷும் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் போனீங்க. அதிலிருந்து அதிகமாக அந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அதான் சொன்னேன் ரொம்ப சென்டிமெண்ட்டுன்னு. அப்புறம் இருக்காதா? ஸ்கூல் டேஸ்லலாம் எங்களால் வெளில எங்கேயும் போக முடியாது. ஒன்லி ஸ்கூலில் மீட் பண்ணுறது பேசுறது மட்டும்தான். காலேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் என்னை கூட்டிகிட்டு போனார்னா அது அங்கே தான். அப்படி இருக்கும்போது அந்த இடம் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்பவே ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். அதான் அங்கே வர சொல்லியிருக்கேன். ம். ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்குது, ஆனால் அதே சமயம் நர்வஸாகவும் இருக்குடி. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு என்னை என்னென்னமோ யோசிக்க வைக்குது. ஏய், பார்த்துடி பார்த்து. சந்தோஷத்தில் தலைகால புரியாமல் கீழே விழுந்து கை காலை உடச்சிக்க போகிற. அப்புறம் தாலி கட்டும்போது பாவம் ஆகாஷ். ஏய் சீப்போ வர்றா, இப்பவுமே வைக்கமா? மாயா, சரிடி, வந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்க. ஏதாவது சாப்பிடு வா, உனக்கு நான் ஏதாவது செஞ்சு தரேன். இல்லை நான் ஃபஸ்ட்டு குட்டீஸ் கூட போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். அவள் தூங்குறாடி. அதெல்லாம் இல்லை, அவளோட அத்தை 1 மந்த்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவள் எப்படி தூங்கலாம்? தூங்கக்கூடாது. நான் போய் அவளை எழுப்பி கூட்டிகிட்டு வரேன். நீ எனக்கு ஏதாவது பண்ணு. இன்னைக்கு என்ன இன்னும் டயர்டாக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணு பண்ணு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை என்ன ஆக்க போகிறீங்களோ, எனக்கு என்னென்ன வேலை வைக்க போகிறீங்களோ. சந்தோஷம் பல நூறாச்சு மச்சான், துக்கமெல்லாம் தூளாச்சு. உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேண்டா, நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவேண்டா. நீ வருவ தெரியும் அண்ணா 2 டீ. அப்புறம் மச்சான், நாளைக்கு உன் மாமனாரை மீட் பண்ண போற. ஒரே குஷிக்கலம் தான் போ. டேய், நீ வேற ஏன்டா அதை ஞாபகப்படுத்துற? எனக்கு அது நினைச்சாலே பக்குன்னு இருக்கு. என்னடா, என் தங்கச்சிக்கிட்ட அப்படி வீரவசனம்லாம் பேசிட்டு இப்போ என்கிட்ட வந்து பக்குன்னு இருக்குங்கிற? அவளுக்கு எப்படியோ நான் தைரியம் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தாண்டா தெரியும் உள்ளுக்குள்ள எவ்வளோ பயந்துக்கிட்டு அவகிட்ட காமிச்சிக்காம அவ்வளோ தைரியமா அவளுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பார்த்தா எனக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கு. விடு மச்சான், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் சப்பா மேட்ரு. நான் இருக்கும்போது இதுக்கெல்லாம் பயப்படலாமா? பார்த்துக்கலாம், விடு. எனக்கு என்னன்னா மச்சான், அவங்க அப்பா சண்டே மீட் பண்ணலாமா என்னன்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்தாரு. ஆனா அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அதெல்லாம் அவர் ஃப்ரீ தான், அவர் கண்டிப்பா வருவாருன்னு சொல்லிட்டா. ஏண்டா, தங்கச்சி சொன்னது தப்பா என்ன? சேச்சா, நான் அப்படி சொல்ல வரலடா. அவ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. சண்டே எல்லா சண்டே மாதிரி இல்லைல்ல. நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே இல்லை எனக்கு. ஆமாம், உன் மாமனார் பார்க்க போகிற டே. அப்போ உனக்கு ஸ்பெஷல் தானடா. டே, நான் ஒன்றும் அதை சொல்லலை. அப்புறம் டே மச்சான், உன்னோட பர்த்டேடா. நம்ம 2 பேரும் பழக ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட பர்த்டே நீ இல்லாமல் செலிப்ரேட் ஆகாது, உன்னோட பர்த்டே நான் இல்லாமல் செலிப்ரேட் ஆகாது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஃபுல்லாக உன் கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது தெரியுமா?
ச்சே, இதுக்கு தானா? இதுக்கு போயாடா ஃபீல் பண்ணுவ? நீ என்ன ஃபுல்லாகவே உங்கள் மாமனார் கூடயே இருக்க போற? இல்லைல்ல, மதியத்துக்கு மேலே தானே மீட் பண்ண போறீங்க. ம், ஆமாம், மதியத்துக்கு மேலே தான் வர சொல்லியிருந்தா. அப்புறம் என்ன, காலையில் கோவிலுக்கு 2 பேரும் ஒன்றா தான் போவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் காலையில் ஒன்றா போவோம். மதியத்துக்கு நான் வீட்டுக்கு போகிறேன், நீ அவங்கள போய் பாரு. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசிட்டா இருக்க போகிற கிடையாதுல்ல. எப்படியும் ஈவினிங் ஆகும். ஈவினிங் அவங்கள வீட்டுக்கு அமுச்சிட்டு நீ நேரம் என்னவா பார்க்க வந்துரு. அவ்வளோதானே. இதில் எதுக்குடா கவலைப்பட்டுட்டு இருக்க? மச்சான், இருந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் நம்மளுடைய பர்த்டேக்கு மட்டும் லீவே விட்டுட்டு நம்ம நல்லா ஜாலியாக சுற்றுவோம். ஆனால் இந்த வருஷம் முடியாதுல்ல. மச்சான், எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காதுடா. இப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை, அதனால் அப்படி இருக்கும். நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆனா அந்த டைமில் உனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கும். இப்போ எனக்கும் கல்யாணம் ஆனா எனக்கு அந்த டைமில் ஏதாவது ஒரு வேலை இருக்கும். ஸோ சுச்சுவேஷன் புரிஞ்சு இருக்கிறது தானே நல்லது. அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க முடியும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து எப்படி இருப்போமோ அதே மாதிரி லைஃப் லாங் இருக்க முடியாதுடா. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம லைஃப்பில் யாராவது ஒரு ஆள் வரும்போது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. நம்ம 2 பேரும் பிரியாமல் இப்படியே இருந்தோம்னா அதுவே நம்மளுக்கு பெருசு தான். என்னமோ சொல்கிற. மச்சான், நான் உன் ஃப்ரெண்டுடா. எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லது தான் செய்வேன். தெரியுமே, நீ எனக்கு நல்லது தான் செய்வேன்னு. பாப்பா வந்துட்டாளாடா வீட்டுக்கு? அவள் எப்படிடா வராமல் இருப்பா? அதெல்லாம் வந்துட்டா ஈவினிங்கே. ஓ, அப்போ நீ அவளை பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டுட்டு தான் வந்தியா? இல்லை இல்லை, நான் போய்க்கிறேன். நீங்கள் அண்ணனை பார்க்க போகிறீங்கள, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் ஆகாஷ் என்னன்னா நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னா. சின்ன பொண்ணுடா, ரொம்ப பாசக்காரி. ஆமாம் ஆமாம், சின்ன பொண்ணு தான், பாசக்காரி தான். ஆனால் வால் மட்டும் அதிகமாக இருக்கும். அவளை பற்றி பேசினாலே எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு பவுடர் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு 4 சைடும் பொட்டு வச்சுக்கிட்டு அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்தாலே, பா, இன்னமும் ஞாபகம் இருக்குடா அந்த ஃபேஸு. எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. என்னை தவிர வேற யாருக்கிட்டேயும் போகவும் மாட்டா, பழகவும் மாட்டா. ஆனால் நீ வந்ததும் டக்குன்னு உன்கிட்ட ஒட்டிக்கிட்டாடா. அதுதான் ஏன்னு எனக்கு புரியவே இல்லை இன்ன வரைக்கும். அதெல்லாம் அப்படிதான். என்னன்னு தெரியல, அவளுக்கு உன்னையும் என்னையும் தனித்தனியாக பார்க்க தோணல. 2 பேரும் ஒரே ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கா. அதனால தான் அப்போ என்னை பார்த்ததும் என்கிட்ட வந்துட்டா. ஆனால் ஆதிரா எவ்வளோ வளர்ந்தாலும் எனக்கு இன்னமும் அந்த ரெட்டை ஜடை போட்டு 4 பக்கமும் பொட்டு வச்ச குழந்தை தான் ஞாபகம் வரும். அவள் இன்னுமே குழந்தை தான்டா. டேய், அவள் ஒன்றும் குழந்தை இல்லை, காலேஜ் போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பண்ணாத சேட்டையும் கிடையாது, பேசாத வார்த்தையும் கிடையாது. லபா லபான்னு வாயடிக்கிறா, அவ்வளோ சேட்டை பண்ணுறா. வீட்டில் யார் சொன்னாலும் எதையும் கேட்கறதில்ல, வீட்டு வேலையும் பார்க்கறதில்ல. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? வீட்டு வேலை செய்ய விடுறாங்கன்னா அடம் பிடிச்சி ஹாஸ்டல் போயிட்டா. அதான் தெரியுமே. தெரியுமா? உனக்கு எப்படிடா தெரியும்? டேய், அவள் அப்போவே எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ புலம்புனா, அண்ணா என்னை வீட்டு வேலை அதிகமாக விடுறாங்க, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தா. அதுக்கு தான் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், வீட்டு வேலை செய்ய முடியலன்னா உன்னையெல்லாம் ஹாஸ்டலில் தான் போடணும், அப்போ தான் உனக்குலாம் வீட்டோட அருமை புரியும் அப்படின்னு. உடனே மேடம் அடுத்த நாளே உங்ககிட்ட அடம் பிடிச்சி ஹாஸ்டலில் சேர்ந்துட்டாங்க. அட பாவி, ஐடியா கொடுத்தவனே நீதானா? இத்தனை நாள் இது தெரியாம போச்சே. டேய், நான் ஒன்றும் ஐடியா கொடுக்கல, அவளை மிரட்டுறதுக்காக சொன்னேன். வீட்டு வேலைலாம் அப்படிதான் இருக்கும், வெளியில் போனால் இதை விட கஷ்டப்படுவேன், வீட்டை விட ரொம்ப சேஃபான இடம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு எடுத்து புரிய வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஹாஸ்டலுங்கிறத மட்டும் பிடிச்சிக்கிட்டா. 2 பேரும் நல்ல கூட்டு கலவானிங்க தான். அதெல்லாம் அண்ணன் தங்கச்சிங்கன்னா அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கப்படாது. சரி, ஓகே, அவள் வேற வீட்டுக்கு வந்திருக்காடா, ரொம்ப நேரம் வீட்டில் இருக்க வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. அவள் ரொம்ப நேரம் உனக்காக வெயிட் பண்ணுவா. கண்டிப்பாக காலேஜில் என்னென்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தான் தூங்க போவா. அதனால நீ கிளம்பு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி மச்சான், நீயும் கொஞ்சம் சீக்கிரமா போய் தூங்கு. எப்படியும் உனக்கு இந்த டென்ஷனில் தூங்க வராது தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி தூங்கு. நாளைக்கு உனக்கு ஸ்பெஷல் டே இல்லை? போடா போ. டேய், என்னடா மாமனாரை பார்க்க போகிற சந்தோஷத்தில் உயிர் நண்பனை ரோட்லேயே கழட்டி விட்டு போகலான்னு பார்க்குறியா? நான் உன் கூட தானடா வந்தேன், நீ தான் என்னை ட்ராப் பண்ணணும். மறந்துட்டேன் மச்சான், சரி வா. அட பாவி, மாமனார்கிட்ட பேசக்கூட இல்லை, ஏன் பார்க்க கூட இல்லை,
அதுக்குள்ளே என்ன மறந்துட்டான். இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ அவர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம். டேய் முரளி, நீ அவ்வளோதான் நாட்டுக்கு. இனிமே ஆகாஷ் பக்கமே பார்க்கக்கூடாதாட்டுக்கு. டே ஓவரா பேசினா இங்கே விட்டுட்டு போயிடுவேன். பண்ணாலும் பண்ணுவ. வா வா, நான் கிளம்புறேன்ப்பா, எனக்கு டைம் ஆகுது. என்ன இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ இருட்டா இருக்கு? தனியா வந்தது தப்பா போச்சோ? யாரு? கடவுளே கடவுளே கடவுளே, என்னென்னமோ சவுண்டு கேக்குது. தெரியாதனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டேனே. மீரா, இதெல்லாம் உனக்கு தேவையாடி? காக்கா காக்கா கடவுளே காக்கா, நோக்க நோக்க நொடியில் நோக்க. கடவுளே, என்னை எப்படியாவது பத்திரமா போய் கொண்டு சேர்ந்துரு. உனக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன். கடவுளே 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 கடவுளே. பாடா, நல்ல வழியா வந்துட்டேன். தேங்க்ஸ் கடவுளே. கண்டிப்பா உனக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன். இப்ப என்ன மழை வேறையா? கடவுளே, எனக்குன்னு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதோ? சரி சரி, அந்த வேலையை பார்ப்போம். ச்சே, என்ன ஒரே சவுண்டா இருக்கு? நிம்மதியாக ஒரு பாட்டு கேட்க முடியுதா? ஐயோ, என்னதான் அங்கே இருக்கோ தெரில, இவ்வளோ சவுண்டு. ஏன் ரூம்ல இருந்து தான் கேட்குற மாதிரி இருக்கு. சரி, போய் என்னன்னு பார்ப்போம். மழை பெய்யுது, நல்ல பாட்டு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா. அப்பாடா, அப்படியே மேலே ஏறி வந்தாச்சு. இந்த மழை வேற. எப்படியாவது பால்கனி வழியா குதிச்சிடணும். இன்னைக்குன்னு பார்த்து இப்படியா என்ன சொதப்பணும்? ம், ரூம்லையும் யாரும் இல்லை, ஆனால் ரூம்ல இருந்து தான் சவுண்டு கேட்டுச்சு. இந்த ஜன்னல் வேற, இதனால தான் சவுண்டு கேட்டிருக்கோம் இந்த காற்று மழையில். சரி, ஜன்னலை மூடுவோம். பா, செம்ம மழையாட்டுக்கு. வெளியிலலாம் போனால் அவ்வளோதான். ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பைத்தியக்காரி பைத்தியக்காரி. ஏய், காது கேக்குதா இல்லையா? உன்னதான் காது கேக்குதா இல்லையா? ஏய் பைத்தியக்காரி, இங்க என்னடி பண்ற? இங்க என்னடி பண்ற? அதுவும் இந்த மழையில என் வீட்டு மேலே ஏறி, அதுவும் ரூம்குள்ள ஜன்னல் வழியா வந்து குதிக்கிற? ஏய், என்ன? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன? நீ எதுக்குடி இங்க வந்த? அதுவும் என் ரூமுக்கு. அதுவா, உன்னை பார்க்கதான். என்ன பார்க்கவா? என்ன பார்க்க நீ ஏண்டி வரணும்? அதுவும் இந்த நைட்ல, இப்படி மழையில. ஏன், உனக்கு என்னன்னு தெரியாதா? அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டும். ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. இரு இரு, நான் வந்த வேலையை முடிச்சிட்டு நான் போறேன். என்ன? பயப்படாத. ஏய், எனக்கு என்னடி பயம்? எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை. வெயிட் வெயிட் வெயிட். 5 4 3 2 1. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்ன? அது உனக்கு எப்படி என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? நான் லவ் பண்ற பையனோட பர்த்டே கூட என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா என்ன? என்ன என்ன சொன்ன? நீ ஏதோ ஒன்று சொன்ன, ஆனால் என் காதில் ராங்கா விழுந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ராங்காலாம் விழல, கரெக்டாக தான் விழுந்தது. நான் லவ் பண்றவங்களோட பர்த்டே கூட என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா என்ன? ஏய் மென்டல், என்ன பேசுற நீ? அதெல்லாம் ஒன்றும் பேசல. இந்தாங்க கிஃப்ட். ஏய், கிஃப்ட் நல்லா இருக்கா? கிஃப்டெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த கிஃப்ட் எனக்கு ஏன் கொடுத்தன்னு தான் தெரியல. சும்மா சும்மா என் வாயில இருந்து அந்த வார்த்தையை கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படாத. யாரு? நான். ஒழுங்கு மரியாதை எடுத்துட்டு போ. பர்த்டே அதுமா யாராவது gift கொடுத்தா இப்படியா வேணான்னு சொல்றது? gift கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி gift கொடுத்தா எனக்கு தேவையில்ல. ஏன் 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 தேவையில்ல? அதெல்லாம் அப்படிதான், எனக்கு தேவையில்ல. அம்மா சைலண்டா வாங்க, அண்ணன் எழுந்துற போகுது. ஆதிரா, ஏய் நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, என் சிஸ்டர் வரா. வரட்டும். எது வரட்டுமா? முன்ன முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏய் என்ன பண்ற? அண்ணா, என் பையனுக்கு அம்மா. சரிடி, நீயே சொல்லு. அண்ணா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் ஆதிரா. என் மகனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. அண்ணா, ஏன் கீழே உட்காந்துருக்க? நீ தூங்கலையா? நீ தூங்கியிருப்பேன்னு நினைச்சு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தோம். இல்லடா, அப்படியே டிவி பார்த்துட்டே இருந்தேனா, தூக்கமே வரல.
அதான் அப்படியே சும்மா உட்காந்துருக்கேன். ஏன்பா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? இல்லையேம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணா ஏன் பயந்த மாதிரியே பேசுது? அண்ணா என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல இல்ல, அண்ணன் ஏதோ மறைக்குது. அது என்ன? அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கே. ஆ, இந்த காலை எங்கேயோ பார்த்துருக்கமே. யாரா இருக்கும்? ஓ ஓ அண்ணா, அந்த ஸ்கிரீன் ஏன் அப்படி இருக்கு? இருங்க நான் சரி பண்றேன். அதிரா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ அங்கே போகாத. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஜன்னல் வேற சாத்தல. நீ ஏதாவது அங்கே இருட்டில் பார்த்து பயந்துருவ. நானே பார்த்துக்கிறேன். இல்லண்ணா, நான் சொல்றான்ல, அவனே பார்த்துப்பான். சரிம்மா. சரிங்கம்மா, நீங்கள் போங்க. நீங்கள் போய் தூங்குங்க. சரிப்பா, நீ போய் தூங்கு. ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காத. ஆ ஆ சரிங்கம்மா. அண்ணா, குட் நைட். ஆ குட் நைட் டா. ஷபா. ஏய் திமிரு பிடிச்சவளே, உன்னை யாரடி இங்கே வர சொன்னது? என்னப்பா நீ வந்ததுலேருந்து உன்னை யார் வர சொன்னதுன்னு கேட்டுட்டே இருக்க. என்ன யார் வர சொல்லுவா? நானே தான் வந்தேன். உன் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணணும்ல, அதான் வந்தேன். சரி, நீ விஷ் பண்ணிட்டல, இடத்த காலி பண்ணுடி. அட இருப்பா, எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்படி ஒரு பொண்ணை, அதுவும் ஃபியூச்சரில் உனக்கு ஒய்ஃபா வர பொண்ணை இப்படி அனுப்புவியா? அதுவும் இந்த டைமில்? ஏய் ஓவரா பேசாத. யாரடி சொன்னா ஃபியூச்சரில் நீ தான் என்னோட ஒய்ஃப்னு? நான் தான் சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. மழையா இருந்தாலும் பரவாயில்ல, கிளம்புடி. சரி சரி கிளம்புறேன். ரொம்ப பயப்படாத. கன்னி பையன்ல, அதான் ஒரு பொண்ணை பார்த்ததும் உனக்கு பயம் வந்துருச்சு. ஏய் சரி சரி அதெல்லாம் விடு. ஹாப்பி பர்த்டே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காலையில் கண்டிப்பாக நீ என்னை வந்து பார்க்குற. இல்லைன்னு வச்சுக்கியேன், திரும்பவும் இது மாதிரி நைட் டைமில் வீட்டுக்கு நுழைஞ்சிருவேன். நான் சொன்னால் செய்வேன். அதுக்கு சாம்பிளே இப்போ நடந்தது தான், புரியுதா? நாளைக்கு கண்டிப்பாக என்னை வந்து மீட் பண்ணுற. அதெல்லாம் முடியாது. நீ வருவடா, நீ வருவ, கண்டிப்பாக வருவ. இல்லைன்னு வச்சுக்கியேன், நாளைக்கு இதே மாதிரி நைட்டு இங்கே வருவேன். ம் சரி வரேன், போ. அது ராட்சசி ராட்சசி, கொஞ்ச நேரத்தில் எனக்கு கல்லு விட்டுருச்சு. அப்புறம் என்னடி? கொடுத்த gift நல்லா இருந்துச்சுல்ல? ம் நல்லா தான் இருந்துச்சு. தெரியும், நல்லதா இருக்கும். அப்புறம் என்னன்னா, நான் கொடுத்த gift மாதிரி நாளைக்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அடிங்க. மீரா, எஸ்கேப். என்ன திமிரு இவளுக்கு? இவளுக்கு எப்படி இவ்வளோ தைரியம்? இவ்வளோ தூரம், அதுவும் நைட்டு எப்படி வந்திருக்கா பாரு மழையில். இருக்கு நாளைக்கு அவளுக்கு போய் இருக்கு. டேய் முரளி, ஐ லவ் யூ. அடிங்க. நீ போடி, நாளைக்கு இருக்கு உனக்கு.